ஜோதிடத்துல ஒருத்தரோட திறமைக்கும் வெற்றிக்கும் இருக்கிற ரகசிய தொடர்பு பத்தி தான் இப்ப சுருக்கமா பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் வெற்றிக்கு அதிர்ஷ்டம்தான் காரணம்னு நினைப்போம். ஆனா சிலருக்கு அவங்க திறமையே அவங்கள ஜெயிக்க வைக்கும்னு ஜாதகம் சொல்லுது. அதுவும் குறிப்பா கேந்திர வீடுகள்னு சொல்ற சில முக்கியமான வீடுகளை வச்சு இத கண்டுபிடிக்கலாம். முதலாவதா திறமையோட வீடுகள். உங்க ஜாதகத்துல 4வது, 7வது அப்புறம் 10வது வீடுகள் தான் கேந்திரங்கள். இந்த வீடுகள் தான் ஒருத்தரோட உழைப்பையும் திறமையும் காட்டுற இடங்கள். இதுல 2 அல்லது 3 வீடுகள்ல கிரகங்கள் ரொம்ப வலுவா இருந்தா நீங்க உங்க சொந்த திறமையாலேயே பெரிய வெற்றி அடைவீங்கன்னு அர்த்தம். ஒண்ணுல மட்டும் இருந்தா அது கணக்குல வராது. அடுத்ததா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. குரு, சுக்கிரன் மாதிரி நல்ல கிரகங்கள் இந்த கேந்திர வீடுகளுக்கு அதிபதியா வந்து அங்கே உட்கார்ந்தா கேந்திராதிபதிய தோஷம்னு ஒன்னு உருவாயிடும். இதனால என்ன ஆகும்னா திறமை நிறையவே இருக்கும், ஆனா அதை வெளியே காட்ட ஒருவித தயக்கம் வந்துடும். சரி, இது போதும்னு ஒரு சராசரி வாழ்க்கையில திருப்திப்பட்டுக்குவாங்க. கடைசியா இந்த தோஷத்தை எப்படி சரி பண்றது? அதுக்கு சனி, செவ்வாய் மாதிரி ஒரு பாவ கிரகத்தோட பார்வை இல்லனா சேர்க்க தேவை. அந்த தொடர்பு கிடைக்கும்போது தான் அந்த தயக்கம் எல்லாம் உடைஞ்சு மறைஞ்சிருந்த திறமை முழுசா வெளிப்பட்டு அதுவே பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க ஜாதகத்துல 4, 7, 10ஆம் வீடுகள்ல வலுவான கிரகங்கள் சரியான பாவகிரகத்தோட துணையோட அமையும்போது உங்க திறமை தான் உங்க வெற்றிக்கான சாவி.